Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வறுமை நீங்கணுமா அப்போ மாலை நேரத்தில் இதை செய்யாதீர்கள் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். நம்மில் பலர் வாஸ்து சாஸ்திரத்தை இன்னும் நம்புகிறோம். தங்கள் வீட்டில் உள்ள அனைத்தும் வாஸ்துப்படி இருக்க வேண்டும் என அதிகமானோர் விரும்புகிறார்கள். வீட்டின் கட்டுமானத்திலிருந்து வீட்டிற்குள் பொருட்களை எங்கே வைக்க வேண்டும் என்பது வரை வாஸ்து சொல்கிறது. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வைத்திருக்க கூடாத விஷயங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கப்படுகின்றன. அப்படி செய்தால் வீட்டில் தனலட்சுமி இருப்பாள், ஆரோக்கியம், வருமானம் என எல்லாமே பெருகும், வறுமை நீங்கும். வீட்டின் சூழ்நிலை அமைதியாக இருப்பதாக நம்பப்படுகிறது. இல்லாவிட்டால் எல்லாமே குழப்பமாகிவிடும். ஆனால் இப்போது அவ்வாறான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. இருப்பினும் வாஸ்து சாஸ்திரப்படி எந்த சூழ்நிலையிலும் மாலையில் சில செயல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கஷ்டம்தான் என்கிறார்கள் அறிஞர்கள். அப்படியென்றால் அந்த விஷயங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். பெண்களை மாலை நேரத்தில் திட்டக்கூடாது. இவ்வாறு செய்வது மிகவும் ஆபத்தானது என வாஸ்து அறிஞர்கள் கூறுகிறார்கள். விளக்கு வைக்கும் நேரம் மாலை நேரம். அந்த நேரத்தில் பெண்களின் மனது மகிழ்வாக இருக்க வேண்டும். அதனால் வீட்டில் மட்டுமின்றி அலுவலகத்திலும் மாலை நேரத்தில் பெண்களை துன்புறுத்தி பழி சுமத்தினால் லட்சுமி தேவிக்கு கடும் கோபம் வரும். அப்படி லட்சுமி தேவி ஒரு முறை கோபப்பட்டால் அது தனிய தாமதம் ஆகும். அதன் பிறகு எத்தனை பூஜைகள் செய்தாலும் பலனில்லை. அதனால் மாலை நேரத்தில் பெண்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருப்பது நல்லது. நம்மில் பலருக்கு மாலையில் தூக்கம் வரும். இதற்கு பல காரணங்கள் உள்ளன. பலர் தங்கள் வேலை நிலைமை காரணமாக மாலையில் தூங்குகிறார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மாலை தூக்கத்தை தூங்கக்கூடாது. அப்படி தூங்குபவர்களின் வீட்டில் லட்சுமி தேவி இருப்பதில்லை. எனவே அந்த நேரத்தில் தூக்கம் வராமல் தடுக்க முயற்சி செய்யுங்கள். முடிந்தால் உங்கள் முகத்தை கழுவிய பின் ஏதாவது செய்ய முயற்சிக்கவும். இருப்பினும் உங்களுக்கு தூக்கம் வருமாயின் நீங்கள் யாரிடமாவது பேச ஆரம்பித்தால் அது மாறக்கூடும். மாலையில் உங்கள் வீட்டை சுத்தம் செய்ய விளக்குமாறு பயன்படுத்த வேண்டாம். அந்த நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்யவே கூடாது என்பதில்லை. ஆனால் மாலையில் துடைப்பம் வைத்து வீட்டை சுத்தம் செய்தால் வீட்டில் உள்ள நல்லவை அனைத்தும் வெளியேறும் என்கின்றனர் பண்டிதர்கள். அதே நேரத்தில் லட்சுமி தேவியும் வெளியேறுகிறார். எனவே மாலைக்கு முன் உங்கள் வீட்டை விளக்குமாறு கொண்டு சுத்தம் செய்தால் போதும். காரணம் மாலையில் விளக்கு வைத்த பிறகு வீட்டில் அனைத்து விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து சேரும். துளசி செடிக்கு மாலையில் தண்ணீர் விடக்கூடாது. அதே போல துளசி செடியின் இலைகள், பூக்கள், காய்களை மாலையில் பறிக்கக்கூடாது. இப்படி செய்தாலும் லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறுவாள். அதன் பிறகு எவ்வளவு முயற்சி செய்தாலும் லட்சுமி தேவி கருணை காட்டவே மாட்டாள். அது மட்டுமின்றி வரலாறு காணாத இன்னல்களையும் வறுமையையும் சந்திக்க நேரிடும். எனவே மாலையில் இது போன்ற செயல்களை செய்யாதீர்கள். வெள்ளிக்கிழமையில் கிண்ணங்களில் அரிசி, உப்பு, மிளகாய், புளி, பருப்பு, கடுகு, மிளகு, சீரகம், மஞ்சள், எண்ணெய், சர்க்கரை, நெய், காய்கறிகள் என அனைத்தையும் வரிசையாக வைத்து பூஜை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். இந்த பொருட்கள் குறைவில்லாது நிறைவாக இருக்கும். வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலோ செயற்கையாக அமைத்து கொண்டாலோ பணப்பழக்கம் உடனடியாக வரும். வாழ்க்கையில் எப்போதும் பஞ்சமே வராமல் இருக்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் சரியாக 12 மணிக்கு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.